நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க? நீங்கள்லாம் வந்து பெண்கள் வந்து பெருந்திரளா வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். நான் வந்து ஐயாவுக்கு பிடிச்ச மாவட்டம்னா முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம் தான். ஒரு வன்னிய உணர்வுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மழையே விடிய மட்டும் பெஞ்சாலும் சரி, துளியாலும் நகராமல் இந்த மாநாட்டை நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். ரொம்ப எங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுனா உணர்ச்சி, ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. உணர்வு பூர்வமாக நாங்கள் இருக்கிறது. அதனால தான் எல்லா மகளிர்லாம் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் மினிமம் வந்து 100 பேர் வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ திரளாக வரதுக்கு காரணமே ஐயாவுடைய அந்த குரல் தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கேட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் உணர்வு பூர்வமாக எங்கள் வன்னி இனத்தை காக்கணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், இது வந்து நல்ல ஒரு செயல்பாட்டை செய்வாங்க அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமாக வந்திருக்காங்கண்ணா. சார், உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி மாதிரி எத்தனை மாநாட்டில் கலந்து இருந்திருக்கீங்க? நான் கும்பகோணத்துலேருந்து வரேங்க. என்னுடைய பெயர் நடா ராஜசேகரன். நான் ஐயாவுடைய ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த கட்சியில் பயணிச்சிட்ருக்கேன். இந்த கட்சி சார்பாக எத்தனையோ மாநாடுகளை நாங்கள் பார்த்துருக்கோம். லட்சக்கணக்கான மாநாடு வந்து கூட்டியிருக்கோம். ஆனால் இந்த ஒரு மாநாடு ஒரு வித்தியாசமான மாநாடாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இதுவரையும் ஒரு டிஜிட்டலைஸ் நவீனமயமாக்கப்பட்ட ஒரு மாநாடுங்கிறது இந்த மாநாடு தான். இந்த மாதிரி மாநாடு என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு 11ஆம் தேதி மாநாடு. ஆனால் நேற்று காலம்பரை 10ஆம் தேதியிலேருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் முழுக்க உள்ள அத்தனை தங்கும் விடுதிகளும் ஃபுல்லப் ஆகிட்டு. ஆக 10ஆம் தேதி காலம்பரை உள்ளேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1000க்கு மேற்பட்ட விடுதிகள் ஃபுல்லப் ஆகி ஒரு 2 லட்சம் பேர் வந்து இந்த மாவட்டத்துக்கு உள்ளார நேற்று காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து இதுவரையும் வந்திருக்கிற கூட்டம் மட்டும் ஒரு 10 லட்சம் கூட்டம் இருக்கும். இதில் இன்னொரு வித்தியாசமான மாநாடாக எப்படி தெரியுதுன்னா, வன்னியர் சங்க மாநாடு நடத்தின போதும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்தின போதும் வெறும் வன்னியர்கள் ஒன்று திரண்டாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் மற்ற ஜாதிகாரங்க ஒன்று திரண்டதை பார்க்கும்போது மிக 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 ஒரு பெரிய மாநாடாக தெரியுது. இதில் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வந்து ஐயா வெளியிடுவார். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து சாதிகளுடைய கணக்கெடுப்பு ப்ளஸ் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்த ஒரு மிக முக்கியமான மாநாட்டை வெளியிடுவார் என்று நாம் நம்புகிறோம். இந்த மாநாடுங்கிறது கிட்டத்தட்ட 25 லட்சம் பேருக்கு மேலே இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாநாடு வருகிற தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தணுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மாநாட்டுக்கு பெண்கள் நிறையா வந்துட்டுருங்க. இந்த மாநாட்டுக்கு இது வரைக்கும் நடத்தின மாநாட்டில் இவ்வளோ பெண்கள் வந்து நான் பார்த்ததில்ல. நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க? இவ்வளோ பெண்கள் இந்த மாநாட்டுக்கு இவ்வளோ எழுச்சியோடு கலந்து காரணம் என்ன? நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரோம். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பகுதியிலேருந்து வரோம். இத்தனை மாநாடை விட இது சிறப்பு வாய்ந்த மாநாடு அப்படின்னும் போது காரணம் இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்ற நேரத்தில் இந்த மாநாடு வாயிலாக நம்ம கண்டிப்பாக அந்த இலக்கை அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த மாநாட்டின் மூலம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். முக்கியமாக தமிழக அரசுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க? இந்த மாநாட்டுக்கு பெண்கள் வந்து அதுவும் குழந்தைகளோட சின்ன பிள்ளைங்க கூட மாநாட்டுக்கு வந்து பெருந்திரளாக எழுச்சியோடு வரீங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு என்ன முக்கியமான நோக்கம்? சேலம் மாவட்டம் வீரபாண்டி தொகுதியிலேருந்து வரேங்க. எனக்கு நான் இன்னும் வந்ததில்லைங்க, இப்போ தான் முத வரேங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது நான் வந்து நாங்கள் இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியல, இது எப்படி சாதாரணமாக தான் வந்தோம். இப்போ வந்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு என்னால் சொல்ல முடியல. இதுக்கு எனக்கு சீக்கிரமாக எனக்கு இதை பார்த்து சமுதாய இடஒதுக்கீடு இன்னும் சீக்கிரமாக எனக்கு இதில் இருந்து எனக்கு வந்தது நேரத்துக்கு நல்லதாக நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் வேணும். ரொம்ப நன்றி.